VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவருடைய கொள்கைக்கும் நம்ம கொள்கைக்கும் ஒத்தே வராது. எனக்கு பெரியாழ்வார் தான் குரு, அவருக்கு பெரியார் குரு. எனக்கு ஆண்டாள் தலைவர், அவருக்கு அம்பேத்கர் தலைவர். எனக்காக நான் சொல்லலை, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இனத்திற்காக குரல் கொடுத்த சமூக நீதி காத்த தலைவனாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய துறவி, பற்றற்ற துறவியாக ராமானுஜருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒரு விழா எடுக்கணும், ஒரு விருது கொடுக்கணும்னு நான் ஆதன் தமிழ் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். ராமானுஜர் ஆன்மீக தளத்தில் நின்ற ஒரு அம்பேத்கர். மதுரையில் தேவர் பூஜை, குரு பூஜை வரும்போது எல்லாம் முளைப்பாரி எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இமானுவேல் சேகரனுடைய நினைவுனால முளைப்பாரி எடுத்துட்டு போவாங்க. இப்போ நம்ம இயக்கத்துக்காரங்க என்கிட்ட அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு நம்ம முளைப்பாரி எடுக்கணும்னாங்க. கூடாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் எல்லாருக்குமான தலைவனாக வரணும், அவர் அதிகாரத்தை நோக்கி போனால் அப்போ தான் இந்த மக்களுக்கெல்லாம் செய்ய முடியும். ஒரு 4 சீட்டு 6 சீட்டை வச்சுன்னு எத்தனை நாளை கஷ்டப்பட முடியும்? அவர் 10 பேருக்கு சீட்டு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆழ்வார் பாசுரம் பாடுகின்ற வாயில் அவர் அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும். ஆழ்வார் பாசுரம் பாடக்கூடியவர்களே அவர் அதிகாரத்துக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். நான் எந்த சாதிக்கு பற்றுதல் அல்லது எந்த சாதிக்கும் வெறுப்புங்கிற அடிப்படையில் தனியா 10 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல கூட நம்ம ஆளு உங்க ஆளுன்னு நம்ம பேசுறதே கிடையாது. அந்த வழக்கமே எனக்கு கிடையாது. புது புத்தியில் பிராமணர்களுக்கு எதிரானவர் திருமா அப்படின்னு கட்டமைக்கப்பட்டதை உடைக்க இன்னும் 1000 மைப்பாக்கள் திருமா மேடையில் ஏற வேண்டும். அது நடக்கும். 50ல் கலைஞர் வாழ்த்தினாரு, 60ல் தளபதி வாழ்த்துறாரு, 70ல் வேறு யாராவது வாழ்த்துன்னு காத்துட்டு இருக்காதீங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வாங்க. ஒரு நல்ல நட்புக்கான அடையாளம். நான் ரொம்ப மனமுவந்து மகிழ்ந்து என்னுடைய நண்பர்னு சொல்றது மைப்பா. எழுச்சி தமிழருக்கு ஆதன் தமிழ் ஒரு நன்றி விழா எடுக்கிறோம் அப்படின்னோடனே 2 பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்தில் அழைப்பு கொடுத்தோம். ஒன்னு மைப்பா நாராயணன், இன்னொன்னு தமிழா பாண்டியன். இவங்க 2 பேருமே, ஏன்னா இருவருமே திருமாவுக்கு ரொம்ப நெருக்கமா பேசக்கூடிய நபர்களா நான் பார்த்து வியந்திருக்கேன். கலைவாணர் அரங்கத்துல உங்களுடைய பிறந்தநாள் விழா அந்த கூட்டம் ராத்திரி 1 மணிக்கு, இரவு 1 மணிக்கு அவர் பேசினாரு. அதை பார்த்து விட்டு தூங்கியவர்கள் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர், அதில் நானும் ஒருத்தன். அவருடைய பேச்சுக்காக காத்திருந்தோம். நான் அவர்கிட்ட பலமுறை கேட்கணும்னு நினைச்சேன். உங்க முன்னாடியே அந்த கேள்வியை கேட்டுறேன், அவரே சொல்லட்டும். மயிலாப்பூருக்கும் அம்பேத்கர் திடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்குது. மயிலாப்பூர் திருமாவளவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு கூட்டம் பயப்படுகிறது, ஒரு கூட்டம் திருமாவளவனை பார்த்து எள்ளி நகையாடிய கூட்டம் அங்கு இருக்கிறது, நான் பார்த்திருக்கேன். ஆனால் இதுல வேறுபட்டவரா இருக்கார் மைப்பா நாராயணன். அது நான் அவர்கிட்ட ரொம்ப நாட்கள இந்த மேடை அதுக்கு எனக்கு சரியான இடமா நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி சார் உங்களுக்கு அவருக்கு சிங்கே ஆகாது? அதாவது அன்புக்கும் நட்புக்கும் வேலி கிடையாது, முதல்ல உண்மை. 2வது, நான் அவரை நேசித்தது எல்லாம் அவருடைய கொள்கைக்கும், உண்மையிலேயே அவருடைய கொள்கைக்கும் நம்ம கொள்கைக்கும் ஒத்தே வராது. எனக்கு பெரியாழ்வார் தான் குரு, அவருக்கு பெரியார் குரு, பெரியார் தலைவர். எனக்கு ஆண்டாள் தலைவர், அவருக்கு அம்பேத்கர் தலைவர். நான் என் கொள்கையில உறுதியாக இருக்கேன், அவர் கொள்கையில உறுதியாக இருக்காரு. ஆனால் இதை தாண்டி நட்புக்கும் அன்புக்கும் இந்த மாந்தனைய உணர்வுன்னு வருவார். மானுடத்திற்கும் ஜாதியோ ஏதோ தடையாக இருக்க முடியாது. உங்களுக்காக நான் சொல்லலை, இன்னைக்கு ஒரு புஸ்தகம் படித்தேன். இப்போ நான் பேராசிரியர் அப்துல் காதர் எழுதின புக்கு கம்பன் கவியிருப்பு மையம்னு ஒரு புஸ்தகம் இன்னைக்கு காலையில் படித்தேன் நான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மயானம் இருக்கிறது, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தனித்தனி மயானம் இருக்கிறது, சாதிக்கு எப்பொழுது மயானம் வரும்னு எழுதுறார் அவர். இவருக்காக நான் அதை படிக்கல, இன்னைக்கு காலையில் படித்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஏன் நான் அவரை இப்போ கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் பேசுகிறவங்க என்கிட்ட அவர் அண்ணன் கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறாரு, இந்து மதம். நான் ஆர்எஸ்எஸ் வேற, இந்து மதம் வேற, பிஜேபி வேற, கோவிலுக்கு போகிறவன் வேற, பக்தருக்கு வேற. சபரிமலை போகிறவன், கோவிலில் போகிறவன், சாமி கும்பிட்றவன் எல்லாரும் பிஜேபி கிடையாது. இப்போ நான் அதிகமான கடவுள் நம்பிக்கை உள்ளவன். இறைவனை தவிர வேற யாரையுமே
அவர் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு நினைக்கிறவன், அதில் உறுதியாக வாழறவன். அதில் எனக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. கதியேல் இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே திருநீர்முலை நித்தில தொத்தே பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உயிர்ந்தொழிந்தேனே அப்படிங்கிற ஆண்டாலே சொல்கிற. கண்டவன் காலை பிடிக்காத கடவுள் காலை பிடிறான்றா. அதில் ஊறி போனவன் நான், அதில் உண்மை இருக்கிறத நம்புகிறவன் நான். ஆனால் நான் ஒரு திருமால் பக்தன். திருமாவோட எங்க நான் அப்படின்னா, அவருடைய எளிமை, அவருடைய இனிமை, அவர்கிட்ட உண்மை இருக்கு. பொய்யின் நிழல் இல்லாத ஒரு நான் பார்த்த ஒரு அவர் தலைவர்கள்ட்ட அப்படிதான் இருப்பார், தொண்டர்கிட்டையும் அப்படிதான் இருப்பார். அவர் அவராக இருக்கார். அவரை யாரும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. அதில் இன்னொரு வார்த்தை ஒன்று, அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அவரே விட்டு கொடுத்து போயிடுவார். ஆனால் அவர் விட்டு கொடுத்ததுனால அவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கனெக்ஷனுக்கு பெரிய காரணம் என்ன ஒன்று என்னன்னா, ராமானுஜருடைய சித்தாந்தம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி 11ஆம் நூற்றாண்டில் ஒரு சமூக நீதி காத்த தலைவனா அவர் காவி உடலே இருந்துட்டு ஒரு பெரிய துறவியாக இருந்து அவர் தான் சொன்னார், எனக்கு இந்த பால பாடத்தை அவர்கிட்ட தான் நான் கற்றுட்டேன். உயிர்களில் பேதம் இல்லைனார். அதை அண்ணன் இப்போ ஒரு வேற மாநில எடுத்து, ஆணாக பிறக்கிறான் பெண்ணாக பிறக்கலாம், பறையனாக எவனும் பிறக்கவில்லைன்னு சொன்னார். இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராமானுஜர் சொன்னார், உயிர்களில் பேதம் பார்க்கக்கூடாதுன்னு. அதனால தான் தெருக்குளத்தாரையெல்லாம் திருக்குளத்தார்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆலய பிரவேசம் பண்ணவர் அவர். இன்னைக்கு மேல்கோட்டையில் நாராயண பெருமாள் கோயில் அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, மண்டகப்படி இருக்கு. நம்ம ஊரில் கூட பக்கத்தில் எங்கேயும் விட மாட்டேங்கிறான், எல்லாம் பண்ணுறான். இன்னும் ஒரு செய்தியும் நான் அப்துல் காதர் செய்தி படித்தேன் இன்னைக்கு, அந்த கம்பன் கவியிருப்பு மையம் அந்த புத்தகத்தில். பாபர் புது செய்தியாக இருக்குது. பாபர் நாமான்ற புஸ்தகத்தில் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதுறார், எனக்கு பிறகு நீ தான் நாட்டை ஆள போகிற, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாடு இது, அவர்களுடைய உணர்வுகளையும் நம்ம மதிக்கணும், பசுவதை பண்ணாத. அவர் எழுதின்னு வராரு. இதெல்லாம் எங்கேருந்து அப்துல் காதர் எடுத்தார் ஒன்றும் புரியல எனக்கு. நேஷ்னல் பப்ளிஷர்ஸ் வெளியிட்டிருக்கிற அந்த புஸ்தகத்தில் இங்கே ஆங்கிலேயர் ஆண்டார்கள், அதற்கு முன்னாடி முகலாயர் ஆண்டார்கள் எல்லாம் இருக்காங்க. அண்ணனோட நான் எங்கே நெருக்கமாக இருக்கேன் அப்படின்னா, அவர் இந்த நான் அதை தான் திருப்பி 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 என்னிடம் கேட்கிற பல நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். நீ அவரை நம்மளை சாமியை திட்டுறாரு, பெருமாளை திட்டுறாரு, சிவனை திட்டுறாரு, அவருக்கு புத்த மதன்றாரு. புத்தர் புத்தரை மாதிரி ஒரு தலைவனை வாழ்க்கையில் உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. புத்தர் தான் சொல்றார், லிவ் திஸ் மூமெண்ட், இக்கணத்தில் வாழுங்கள் அப்படின்றார். புத்தர் மரத்தடியில் உட்காந்தவனுங்களாம் ஞானம் வந்துருத்த, எல்லாரும் தான் மரத்தடியில் உட்காந்துறான், டெய்லி துண்டு சிட்டாரான், தண்ணி அடிக்கிறான், அவரும் புத்தரும் ஒன்றா. அப்படி நம்ம பேச முடியாது. அவர் புத்தர் சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கடந்த காலத்தோட வாழறான், இல்லை எதிர்காலத்தோட வாழறான். கடந்த காலத்தோட வாழ்ந்தும் எதிர்காலத்தோட நினைவுகளையும் நிகழ்காலத்தை இழக்கிறான். நிகழ்காலத்தில் வாழுங்க, லிவ் திஸ் மூமெண்ட்ன்றார். இது பகுத்தறிவு, ஆன்மீக அறிவு, எல்லா அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அறிவு இது புத்தர். அதனால தான் இந்த உலகம் கொண்டாடுது. அவருடைய எளிமை, இனிமை, மாற்று கருத்தை மதிக்கக்கூடிய அந்த பண்பு, அவரை மாதிரி அதான் பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த பலாப்பழம் வெளியில் கரடு முரடாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து அந்த நல்லெண்ணெய் போட்டு எடுத்து அந்த தோலையெல்லாம் எடுத்துகிட்டு சொல்ல இனிமையாக இருக்கும். அது பழகி பார்த்தா தான் தெரியும். அவர் ஒரு அற்புதமான நண்பர், அவர் எல்லைகள் கடந்த ஒரு நண்பர். அவர் சொல்லும்போது சிலது வழியாக இருக்கும், பேசுவாங்க, இப்படி சொல்கிறாரு, விமர்சனம் பண்ணுவார். நம்ம அதை நமக்குன்னு எடுத்துக்கூடாது. எனக்கா சொல்கிறாரு, நான் கபாலி கோயிலுக்கு போகிறேன், ஆழ்வார் பாசனம் படிக்கிறேன், அப்படி சொல்லலை. அவர் அவருடைய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்கு சலுகைகளே வேணாம், அவனுக்கு உரிமை வேணும்னு கேட்குறாரு. அது கேட்குறதுல தப்பு இல்லையே. இப்போ ஒரு மீட்டிங்கில் பேசினார், அதிர்ந்து போயிட்டா எல்லாரும். என்கிட்ட கேட்டான் சில பேர், எப்படி ஒரு பேசுகிறாருன்னு. ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி அவர் பாண்டிலே சொல்லலாம், தப்பு கிடையாது ஒன்றும். உங்கள் பறையர்களுக்காக உங்களுக்காக நீங்கள் ஏடிஎம்கேல இருக்கலாம், எல்லா கட்சியிலையும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா திருமாவளவன் தான் வரணும், அங்கே இருக்கிற தலைவர்கள் யாரும் வர முடியாதுன்னு. இவரை தவிர 2023 தேர்தல் 2024 வர போகிறது யாரும் பேச முடியாது, யாருமே பேச முடியாது. அதான் அந்த நட்புக்கு தான் வந்திருக்கு. அதுக்கு மட்டுமல்ல, அதெல்லாம் கவனிச்சுன்னு வரும் ஒரு பத்திரிகையாளராக. இதெல்லாம் கடந்து இப்போ சொன்னார் பாருங்க, ஏடிஎம்கே அந்த மந்திரின்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ சொன்னார், அவர் அதெல்லாம் நம்ம பெருசு பண்ணக்கூடாது, எல்லாரும் மாதிரி நகைச்சுவை பேசக்கூடாது,
எல்லாருக்கும் எல்லா கட்சி தலைவர்கள் மீதும் எல்லாரும் மீதும் ஜெகத்ரட்சகன் சார் வீட்டில் அவரை பார்த்துருக்கா. அவர் வீட்டு பூரா படமாக தான் மாட்டிருக்கார். ஆழ்வார் பாசனம் படிப்பார். அவ்வளவு நெஞ்சுக்கு நெருங்கிய நண்பராக இருப்பார். சார் இது தனிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்மள தான் சொல்கிறாருன்னு எடுத்துக்கூடாது. ஒரு பொது மையத்தில் நின்று நாட்டு பிரச்சனைகளை பேசுகிறேன், எல்லாருக்குமான விடியலுக்காக பேசுகிறார் அவர். சீனு ராமசாமி ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னது தான் என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர். அவரை ஒரு ஜாதிக்குள்ளே நீங்கள் அடைக்க முடியாது. இனிமே அவரை எங்கள்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துடாதுங்க. அவர் எல்லாருக்குமான தலைவர். அவர் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் SC ST மக்கள் தலைவராக இருந்தாருன்னா அவர் எப்படி சார் திருப்பூரூரில் ஒரு SC ST இல்லாத ஒரு 1 இயர் கேண்டிடேட் போட்டு எப்படி சார் ஜெயிக்க முடியும்? என்ன நாம் பேசுறது ரியாலிட்டி. கூட்டணியிலே இருக்கட்டும், எப்படி பாசிபிலிட்டி? அவர் என்ன சார், ஒரு கட்சிக்காரன் அந்த ஜாதிக்காரன் கட்சிக்காரன் தலைவனுக்கு போட்டால் கட்சிக்கு தான் தலைவனாக இருக்க முடியாது, நாட்டுக்கு தலைவனாக இருக்க முடியாது. அவர் புண்படுத்துறாரு நம்ம எடுத்துக்கூடாது, பண்படுத்துறாரு எடுத்துக்கணும். நான் கூட சொல்லுவேன், அண்ணா கபாலி கோயிலுக்கு போகிறேன், இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், சமயபுரம் போகிறான், எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட போகிறான். யார் மனசையும் புண்படுத்துறது நம்ம வேலையில். அவர் பண்படுத்துறாருன்னு எடுத்துக்கங்க. அவர் ஒரு திணிப்பையோ ஒரு மட்டத்தையோ பேசுகிறாரு, அதை தனிப்பட்ட முறையாக பேசையே எடுத்துக்கூடாது. ஒரு புரட்சி. தனி தொகுதியில் அந்த தனி கேண்டிடேட் ஜெயிக்கிறதே கஷ்டம். அதெல்லாம் ஜெயலலிதா பண்ணாங்க. தலித் எழுமலைய சுகுமாரன் நம்பியார் போட்டு திருச்சியில் ஜெயிக்க வச்சாங்க. அந்த திருச்சி ஜெயிச்சது, அதுக்கப்புறம் திருப்பூரூர் ஜெயிச்சது. திருச்சி ஒரு வெற்றி முனை, திருப்பூரூர் ஒரு வெற்றி முனை. இதெல்லாம் வரலாறு இல்லை. அதுலேயும் பண்ணுறாரு. நீங்கள் கேட்டங்க, இப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு ரேக்கிங் பண்ணால் என்னை ஒரு டம்ளர் தண்ணியை கூட்டி அதில் நடேன்னு சொன்னால் நீச்சல் அப்படிறாரு. அதுக்கு எனக்கு வலம்புரிஜான் இல்லை. அப்போ அவர் சொன்னதான் எனக்கு தெரியும். அவர் நீச்சல்னு ஒன்றே எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. வியர்வை துளியிலும் என்னால் நீச்சல் அடிக்க முடியும் என்பதை எனக்கு இயற்கை சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அவர் வியர்வை துளியில் இப்போ நீச்சல் அடித்து கொடுத்துட்டுருக்கிறார். அப்படின்னா என்ன, அந்த ஹார்ட் ஒர்க். இப்போ தான் எனக்கு ஒன்று சமீபத்தில் புரியல. எல்லா டிஜிட்டல் இப்போ முன்னெல்லாம் ஊரில் கிராமத்தில் வெயில்ல அவர் பாட்டுக்கு போவார், தள்ள ஒரு கர்ச்சிப்பு கட்டிட்டு. இப்போ என்னடானா டிஜிட்டல் டீம் வழியாகவே சோசியல் மீடியாவை அவர் பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை அவர் சோசியல் மீடியாவை பயன்படுத்திக்கிறாங்களா ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ களத்தில் இப்போ சோசியல் மீடியாவில் தான் அவரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இது இல்லை லட்சக்கணக்கான மக்களுக்கு போகுது. அவர் பட்ட வழி, அவருக்காக அவர் போராடலை. ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சீர்மரபினர், அவர்களுடைய வள்ளிகள், வேதனைகள். சார் எல்லாரும் கார் வச்சிருக்கான், எல்லாரும் பணம் வச்சிருக்கான், எல்லாரும் ஊடு வச்சிருக்கான், அங்கீகாரம் வேணும், உரிமை வேணும், சம அந்தஸ்து வேணும்னு கேட்குறான். அதில் என்ன சார் தப்பாக இருக்க முடியும்? அதுக்கு தான் நம்ம அவரை இதாக இருக்குமே தவிர, அவரோட நட்பாக இருக்கிறதுனால என் கொள்கையை அவர் விட வேண்டும்னு சொல்லலை. என் கொள்கையை நான் விட வேண்டிய தேவையும் இல்லை, அவர் கொள்கையை அவர் விட வேண்டிய தேவையில்லை. இதை கடந்து அவர் எல்லாருமான அன்பை பெற்று கொண்டு வருகிறார் நாளாக நாளாக. ஒரு கேள்வி இருக்கு. கடந்த முறை நீங்க தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் சொல்லும்போது நைட்டு 1 மணிக்கு ரொம்ப வேகமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஆழ்வார் பாசுரம் பாடுகின்ற வாயில் அவர் அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும்ட்டீங்க. அது நடக்கணும் இல்ல? அதை ஆழ்வார் பாசுரம் பாடக்கூடியவர்களே அவர் அதிகாரத்துக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். காலம் ஒரு கணக்கு போடுகிற பொழுது அதை நம்மள்ட்ட சொல்லி வச்சு கூடாது. நீங்க சொல்றது ரைட். நான் அப்ப சொன்னேன் 50 வயதில் அவர் சொன்னார், என்னுடைய 50 வயதில் தலைவர் கலைஞர் என்னை பாராட்டினார், 60வது வயதில் அவருடைய மகனும் இன்றைய முதலமைச்சரும் பாராட்டியிருக்காங்க. நான் அப்போ சொன்னேன் 50 வயசுல கலைஞர் பாராட்டினார். கலைஞருக்கு வேண்டிய ரொம்ப பிடிச்சவன் நான். என்ன 2 பாசனம் சொல்லுன்னு சொல்லுவார், பேசுவார். ராமசாமி அவருக்கு திமுகவுக்கு ஓட்டு போடாதுன்னு வர அடுத்த நாள் கார்த்தால 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து கலைஞர் பார்ப்பார். அது வேற சார், ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டு. அதுக்காக நட்பை விட முடியாது, அன்பை விட முடியாது. ஒரு பொது தளத்தில் மைய நீரோட்டத்தில் பொது மையத்தில் நின்று சிந்திக்கிறது தப்பு கிடையாது. நான் சொன்னேன், ஏன் சார் அம்பேத்கரை வச்சேன், அவர் தான் சொன்னார். இதையும் இப்போ இல்லை. இப்போ நான் என்ன சார், நான் இப்போ 70வது வயசில் நீங்கள் அதிகாரத்துக்கு வருவங்கன்னு நான் சொன்னதை விட அப்பயே வாத்தியார் திட்டக்குடியில் முதலமைச்சர்னு போட்டு சபாநாயகர் சட்டமன்றமே நடத்திட்டாரே சார். அப்போ என்ன, அப்போ நானா போய் சொன்னேன் அப்போ அவர்கிட்ட, சார் அங்கனூர் அதான் திட்டக்குடி பக்கத்தில், திட்டக்குடி வேறு அங்கனூர் வேறையா, எல்லாம் ஒன்று தான். விருதாச்சலம் குளஞ்சேப்பர் கோயிலுக்கு எத்தனை தடவை போயிருப்போம், பவர்ஃபுல் டெம்பிள். அதெல்லாம் அவர் போல ரைட்டு. ஆனால் அது மாதிரிலாம் வரும். ஞான சம்பந்தரும் அப்பரும் தேவாரரும் பாடிய ஊர் அது. அங்கே குளஞ்சேப்பூர் கோயிலுக்கு அங்கே மாதிரி தமிழ் இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், ஏதோ நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஏதோ சும்மா இல்லை சார். இன்னைக்கு ஆண்டாள், வைரமுத்து ஆண்டாளை பற்றி பேசும்போது இவர் மேடையில் நான் விமர்சித்தேன். ஆண்டாள் மாதிரி ஒரு வரி எவனாலையும் எழுத முடியாது சார். 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இன்றைக்கு எதுக்கு நினைக்கப்படுகிறாள்? பக்தி கண்ணனை விட்டுருங்க, அந்த தமிழ் ஒரு பருவம் நிரம்பாத 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணுக்குள் இவ்வளவு ஞானமா, இவ்வளவு ஆற்றலா, மிரண்டு போறான்றான் எல்லாரும். ஒரு 1500 ஆண்டுகள் கழிச்சு ஒரு கேரக்டர் நிற்கிறாங்க.
ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதில் உண்மை இருக்கணும்ல, என்னென்ன. அதனால் அண்ணனை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லை கடந்த அன்பு, அவர் வந்து சீனு ராமசாமி போன்றவர்கள் சொன்னது தான், அவர் எல்லாருக்குமான தலைவராக உருவாயிட்டு இருக்கார். அவருக்கு வந்து யார் மீதும் வெறுப்பு கிடையாது. மீட்டிங்கில் அனல் கக்கிற மாதிரி பேசுவார். ஆனால் மாற்று இயக்கமோ மாற்று தலைவர்களோ அங்கே அவரோட அவரை மாதிரி நட்பு உறவை பார்க்க முடியாது. அவரை பல இடங்களில் பெரிய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். எனக்கு நண்பர்கள், அவருக்கு நண்பர்கள். அவர்கள் இவர் மீது அவர்களுக்கு கூட இருக்கிற மரியாதை, இவர் கொடுக்குற அன்பு, இவர் பெறுகிற அன்பு எல்லாத்தையும் நான் நேரடியாக பார்த்துட்ருக்கேன், பார்த்தவன். அன்புக்கும் நட்புக்கும் மொழியும் இனமும் எதுவும் தடையாக இருக்க முடியாது. எல்லாத்தையும் தாண்டி ஆண்டாண்டு காலமாக 5000 ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளாக ஒரு இன விடுதலைக்காக போராடுகிற ஒரு மக்களுக்காக போராடுகிறார். அது ஒன்றுக்காக அவருக்கு நான் நட்பாக இருக்கிறேன். அதற்காக என் கொள்கைகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கும் இல்லை. நல்லது சார். அண்ணா, உங்ககிட்ட கேட்கணும், பத்திரிக்கையாளர் மைப்பா, தனிப்பட்ட வாழ்க்கையில் மைப்பா, உங்களோடு அவர் எப்போ அறிமுகமானார்னு நினைவு இருக்கானே, ஞாபகம் இருக்கா? 20 வருஷமா நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். அவர் வந்து ஒரு ஊடகவியலாளராக வந்து என்னை சந்தித்தார். ஆனால் ஒரு ஊடகவியலாளர் மாதிரி ஒரு இடைவெளி அவர் வந்து கடைபிடிக்கல. வந்தோம், பேட்டி எடுத்தோம், வேலை முடிஞ்சது, போயிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு இல்லை. அவர் எங்களில் ஒருத்தராக எங்களோட அப்படியே ஐக்கியமாயிடுவார். எங்களோடய சாப்பிடுவார், எங்களோட பேசுவார், காரில் பயணிப்பார். மக்களை வந்து நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் மக்களையும் அவர் வந்து கவனிப்பார். இப்போ இதெல்லாம் வந்து எங்களுடைய நட்புக்கு பெரிய உரமாக அமைஞ்சது, அவருடைய அந்த அணுகுமுறைங்கிறது. நானும் அவரை வந்து ஒரு ஊடகவியலாளராக வரலும் பார்த்ததில்ல. அவரை பார்த்தா எனக்கு வந்து என்னை அறியாமல் நான் ரொம்ப குஷி ஆயிடுவேன். அப்பவும் சரி, இப்பவும் சரி, இன்னைக்கு மட்டும் இல்லை. அவரை பார்த்தாலே எனக்கு வந்து என்னை அறியாமல் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகளை பார்த்தா இப்படி மகிழ்ச்சி அடையணும், அந்த மாதிரி மைப்பாவை பார்த்த உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். நான் ஆழ்வார்னு தான் கூப்பிடுவேன், நாராயணன் கூப்பிட்டதில்லை. அவர் அருமையாக அடிக்கடி இப்போ பாருங்க, பேசிட்டு போதே டக்குன்னு ஒரு ஆண்டாள் பாசுரத்தை எடுத்து விட்டார். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக அந்த பாசுரங்களை வந்து பேசுவார். அவர் என் கூட இருக்கிற நேரம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். அந்த மாதிரி அவர் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவார். மாறுபட்ட கருத்தை நான் பேசுகிறேங்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் வந்து பெரியார் வழி வந்தவன், அம்பேத்கர் வழி வந்தவன். யாருடைய நம்பிக்கையை நான் வந்து காயப்படுத்தினதில்லை. நான் மேடைகளில் பேசும்போது அதை வந்து திருச்சி தான் வந்து பரப்புகிறாங்க. நான் குறிப்பிட்ட ஒரு இந்து சமூகத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன சமூகத்தையோ காயப்படுத்தணுங்கிறதில்ல. பெரியார் அம்பேத்கர் பேசுனதை இன்டர்பிரேட் பண்ணுறேன் நான். அது பலமுறை அதுதான் சொல்லியிருக்கிறேன். இது என்னுடைய கருத்து இல்லை, பெரியாருடைய கருத்து, அம்பேத்கருடைய கருத்து. சமூக நீதி அடிப்படையாக வச்சு நம்ம வந்து பேசுகிறோம். அதை சரியான கோணத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரால் என்னோட பயணிக்க முடியுது. நான் அவரோட பயணிக்கிறது எளிது. நான் அவரோட பயணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு கடுமையான முரண்பாடுள்ள அரசியலை பேசக்கூடிய என்னோடு மைப்பாவால் பயணிக்க முடிகிறது என்றால் மைப்பாவின் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கிறது. அவர் கருத்தை அவர் பேசுகிறார், எளிய மக்களுக்காக பேசுகிறார். தனிப்பட்ட முறையில் நாம் அவருக்கு நண்பர் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை. 2006 வந்து அதிமுகவோட கூட்டணி ஏற்படுறதுக்கு மைப்பாவும் ஒரு காரணம். ஒரு நட்பு அடிப்படையில் கூட்டணி போய் வச்சிங்களா அப்படிலாம் சொல்லலை. அது ஒரு ஏற்பாட்டை அவர் பண்ணார். நாங்கள் அந்த நேரத்தில் வந்து பாமக நிறுவனரே வந்து திமுக கூட்டணியில் திருமாவளவனை வந்து சேர்த்துக்கணும், அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பப்ளிக்கில் மேடைகளில் பேசியிருந்தார். கலைஞர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொன்னார், பாமகவுக்கு கொடுத்த சீட்லேயே அவங்க வேணா ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னுலாம் சொன்னார். அப்போ நான் வந்து அது மறுத்து பதிலாக சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்கள் கட்சி வளரணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அரசியலில் வந்து அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மக்களுக்காக தான் நீங்கள் இயக்கம் நடத்துகிறீங்க, உங்களுக்காக இல்லை. அதனால் நீங்கள் வந்து அந்த அணிக்கு போகணுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் மைப்பா பண்ணார். இது வந்து இந்த மாதிரியான நிகழ்வில் நான் சொல்கிறது ஒன்றும் தவறாக அமையாது. நிச்சயமாக அது வந்து ஒரு நன்றி உணர்வோடு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சந்திப்புக்கு, ஒரு நண்பரோட ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணார். அவர் வந்து அம்மாவை, ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அப்படி தான் அந்த நட்பு வந்து உருவாச்சு. அந்த கூட்டணி நாங்கள் போனோம். இப்போ திருப்பி நான் மாற்று நிலைப்பாட்டை எடுத்தேன், திமுக அணிக்கு வந்தேன். அதெல்லாம் வந்து அவர் வந்து தப்புன்னு ஒரு நாளும், எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அது சரி, நீங்கள் உங்கள் மக்களுக்காக நீங்கள் எடுக்கணும்.
அப்படி அரசியல் முடிவுகளில் அவர் தலையிட மாட்டார். நான் பேசுகிற கொள்கை கருத்தியல் இந்த விஷயங்களில் அவர் வந்து ஒரு நாளும் முரண்பட்டு கோபப்பட்டு ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். நட்பை நட்பாக பார்ப்பார். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இயக்கம் தேவை, இந்த இயக்கம் எளிய மக்களுக்கான இயக்கம், இது இன்னும் வலுப்பெறணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் யாரையும் போய் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் அதை தான் அவர் சொல்கிறார். 50 கலைஞர் வாழ்த்தினார், 60 வந்து தளபதி வாழ்த்துறாரு, 70 வேறு யாராவது வாழ்த்துன்னு காத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்வராக வாங்க, அதுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க. இப்போ இது வந்து ஒரு களங்கமில்லாத தூய நட்புக்கான ஒரு அடையாளம். ரொம்ப தூரம் என்னோட பயணிச்சு வந்து ஒரு பேட்டி எடுத்தார் கடற்கரையில். அந்த கடற்கரையில் தான் அவர் தான் முதல் முறையாக எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு. இப்போ அவர் ஆரம்பத்திலேருந்தே வந்து என்னை வந்து ஒரு அந்த மனநிலைக்கு, அந்த உளவியலுக்கு நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன் இவர் வந்து ஒரு ஒரு கூட்டணியில் ஒரு 10ஓட 11 இருக்கணும், ஒரு தனியாக வரணும், ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இவர் வரணும், அந்த எண்ணம் வந்து ஒரு தலைவனுக்கே இருந்தால் தானே தொண்டர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்கிட்ட நிறைய அதை பற்றி வாசி. இது வந்து யாருக்கு எதிராகவும் கிடையாது, எந்த தனிப்பட்ட பயனுக்காகவும் கிடையாது. இப்படி பேசுறதுனால திருமாவளவனால் நம்ம பயனடையலாம், எல்லாரோடையும் அவருக்கு நெருக்கமான நட்பு உண்டு. ஆனால் தனிப்பட்ட தேவைகள் எதையும் போய் அவர் ஒரு கோரிக்கையை வச்சு நான் பார்த்ததே இல்லை. என்கிட்டையும் சரி, நிறைய அமைச்சர்களோட பழக்கம், ஏன் கலைஞரோட ரொம்ப நெருக்கம். இப்போ நமக்கு கலைஞரோட நெருக்கம் இருக்குது, ஜெயலலிதா அம்மாவோட நெருக்கம் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்தி நம்ம வந்து பொருளாதாரமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கலாம், அல்லது புகழ் அரசியலில் வந்து வளர்ச்சி அடையலாம். அப்படி அவர் கணக்கு போட்டதில்லை. வந்து அவருக்கு தெரிந்த அரசியலை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவார். நம்முடைய நலன்களில் அவருக்கு அக்கறை உண்டு. என்னோட அவர் இருக்கிறத வந்து அவரை சார்ந்தவங்க நிறைய பேர் அவரை விமர்சனம் பண்ணுவாங்க, அதை பற்றி அவர் பொருட்படுத்துறதே கிடையாது. இது அந்த நட்பாகவே நம்ம வந்து கடைசி வரையிலும் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு தெளிவு. இந்த வேவ் லெங்க் தான் எங்களுக்கு இடையில வந்து ஒரு இடைவெளி இல்லாத நட்புக்கு காரணமாக இருக்கு. ஒரு இன்டலெக்சுவல் அவர் வந்து வெறும் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நிறைய படிக்கிறார். இப்போ பாருங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம அப்துல் காதருடைய கவிதையை நமக்கு மேற்கோள் காட்டினார். அதில் வந்து அந்த மேற்கோள் காட்டுறதுல கூட வந்து சாதிக்கு எப்போது மயானம் அப்படிங்கிற விஷயத்த அப்துல் காதருடைய கருத்தை. இப்போ சாதி ஒழிப்பில் அவருக்கும் வந்து நம்பிக்கை இருக்கு. சாதி வாழணும்னு அவர் சொல்லலை, சாதி ஒழிப்பில் அவருக்கும் உடன்பாடு இருக்கு. அந்த சாதிய முரண் கூடாது, சாதி ஒழிக்கப்படணும் அப்படின்னு. அதனால என்னை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார், அவரை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நட்புங்கிறது வந்து அரசியலை கடந்த ஒரு தூய நட்பாக இருக்கிறது. என்ன எல்லா நிகழ்ச்சிகளையும் இப்போ பாருங்க, இப்போ கூட அவர் வந்து அவாய்ட் பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே 2-3 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. இப்போ நீங்கள் உங்களுக்காகவும் வந்தார், திருமாவுக்காகவும் வந்திருக்கிறாரு, இந்த இயக்கம் சிறுத்தைகளுக்காக வந்திருக்கிறாரு. இந்த இயக்கத்தில் பல பேரோட அவருக்கு நட்பு உண்டு. எப்பவுமே அவர் வந்து மிஸ்கைட் பண்ணது கிடையாது, மிஸ்லீட் பண்ணது கிடையாது, தவறான தகவலை கொடுத்து நம்மளை வந்து ப்ரொவோக் பண்ணது கிடையாது. நான் எந்த திசை வழியில் பயணிக்கிறேனோ அதுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்வார், அவ்வளோதான். இந்த தப்பு பண்ணுங்க, அல்லது இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இவங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து அறிக்கை விடுங்க, அவனை கண்டிங்க, இவனை கண்டிங்க. ஒரு நாளும் வந்து அது மாதிரி அவர் மிஸ்கைட் பண்ணதில்லை, மிஸ்லீட் பண்ணதும் இல்லை. ஒரு நல்ல நட்புக்கான அடையாளம். நான் வந்து ரொம்ப மனம் வந்து மகிழ்ந்து என்னுடைய நண்பர்னு சொல்றது மைப்பா. அண்ணன் திருமாவின் மேடைக்கு பொருத்தமான ஒரு நபர் நீங்க தான் மைப்பா சார். நான் எவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது சார், இது ஜீரணிக்க ரொம்ப கஷ்டம் சார். இந்த மாதிரி ஒரு ரேர் காம்பினேஷன் இது. அவரோ நானோ, எனக்கும் இப்போ இன்றைய முதலமைச்சர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். நான் எவ்வளோ தடவை அவரோட பத்திரிக்கை அதிகமாக இன்றைய முதலமைச்சரை விகடனில் நான் ஒரு 30 பேட்டி எடுத்துருப்பேன் அவரை. இன்றைய முதலமைச்சர் நல்ல நண்பர். இப்பயும் அவர்கிட்ட கூட நான் மீட்டிங்கில் பேசினேன்னா 2-3 நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட நான் பேசினது வச்ச கோரிக்கை பர்சனலாக என்னென்னா, அண்ணா இந்த குடியால் எல்லாரும் சீரழிஞ்சுன்னு இருக்கான் இளைஞர்கள். இது வந்து பேசினார் அவர், இது இந்தியா முழுவதும் ஒரு தேசிய கொள்கையை எடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த போதைக்கும் குடிக்கும் அடிமையாகி நேற்று மயிலாப்பூரில் பார்க்குறேன், ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன், ஒரு பெண்ணு நைட் டியூட்டி போனால் அப்பா தண்ணி அடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. அந்த நைட் டியூட்டிக்கு போகிற கம்பெனிக்கு போகிற பொண்ணு அப்பாவை திட்டுது. ஒரு 20 வயசு பையன் குடிச்சிட்டு படுத்துருக்கான்.
குடிப்பது கேவலன்றது போய் கௌரவமான ஒரு காலகட்டமாகி போச்சு. அதுக்கும் அவர் எதிராக குரல் கொடுக்கிறார். போதைக்கு எதிராகவும் குடிக்கு எதிராகவும் உங்களை போன்ற லட்சக்கணக்கான எண்ணிலர்களை வைத்து கொண்டிருக்கிற நீங்கள் அதற்கு ஒரு முன்னெடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இமானுவேல் சேகரன், அம்பேத்கர் வழி வந்து எவ்வளோ பேரை நீங்கள் சொல்கிறீங்க. அதில் எனக்காக நான் சொல்லலை, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இனத்திற்காக குரல் கொடுத்த சமூக நீதி காத்த தலைவனாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய துறவி, பற்றற்ற துறவியாக ராமானுஜருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒரு விழா எடுக்கணும், ஒரு விருது கொடுக்கணும்னு நான் ஆதன் தமிழ் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். ஏனென்றால் அவர் சிந்திச்சார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு புத்தகத்தில் அம்பேத்கர் எழுதுறார், அம்பேத்கர் பெரிய புரட்சியாளர். ஏன் அம்பேத்கரை கொண்டாடுது? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் 1008 கருத்து வருவதால 2 பேருக்கும் பொது வாழ்க்கையில் இந்த செல்ஃப் டிசிப்ளின், மாறுபட்ட கருத்து இருக்குன்றது வேற, தனி மனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும் மக்களுக்கு எப்படி பண்றாங்கன்றது வேற. அந்த மாதிரி நீங்க அந்த ராமானுஜருக்கு, சமூக நீதி காத்த அந்த மிகப்பெரிய துறவிக்கு நீங்க விடுதலை சிறுத்தைகள் தான் முதல்ல எடுக்கணும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக விடுதலை வேண்டிய எல்லாரும் ஒன்று உயிர்களில் வேதம் இல்லைன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சார் சொன்னா, அது சிந்திக்கிறதே பெருசு இல்லை. அதை நீங்க செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க நண்பனை ஆசைப்படுறேன். ஆதான் தமிழ் சார்பில் சொல்றேன். உங்களுடைய ஆதங்கம் ரொம்ப நியாயமானது. ஒரு கலாச்சார தளத்தில் ராமானுஜர் போற்றப்பட வேண்டிய ஒரு பெரிய ஆளுமை. தலித்துகளுக்கு வந்து அவங்கள யார் இழிவுன்னு சொன்னது, அவங்கள எப்படி இழிவாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு திருக்குளத்தார்னு ஒரு பெயர் இந்த சமூகத்துக்கு வழங்கியவர். அவன் காந்தி ஹரிஜன் சொன்னார். ஹரிஜன்னா கடவுளுடைய பிள்ளை தான், ஹரின்னா விஷ்ணுடைய பிள்ளைகள். ஆனால் தமிழில் இவ்வளவு பொருத்தமான ஒரு நல்ல சொல். திருங்கிறது மரியாதைக்குரியன்னு அர்த்தம், அவ்வளவு உயர்ந்தன்னு அர்த்தம், மிகச்சிறந்தன்னு அர்த்தம், போற்றுதலுக்குரியன்னு அர்த்தம். இந்த இருக்கிற குளங்கள்லேயே போற்றுதலுக்குரிய, சிறப்புக்குரிய, மிக உயர்ந்த குளம் நீங்கள் தான் அப்படின்னு வந்து அந்த பெயரை சூட்டினார். அப்போ அன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக தளத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர் தீண்டாமை கூடாது, சாதி பாகுபாடு கூடாது, அவங்கள அரவணைக்கணும், இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சிந்தித்த சிந்தனைங்கிறது போற்றுதலுக்குரியது, புரட்சிகரமான சிந்தனை. எடுத்துக்கணும், அவரை நிச்சயமாக நம்ம கையில் எடுக்கணும். விடுதலை சிறுத்தைகளில் நம்ம என்ன ஒரு விஷயம், ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஆன்மீகம், பண்பாடு, கலாச்சாரங்கிற பேரில் நம்ம காலடி வச்சோம்னா அது வந்து ஒரு வழுக்கு பாறை மாதிரி, அதில் நம்மளை இழுத்துட்டு போயிடும். இப்போ நாங்கள் வந்து முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு நாங்கள் கையில் எடுத்தோன்னா அது வந்து இந்துத்துவம் அல்லது சனாதனம்ங்கிறத தான் கொண்டு போய் விடும். அது மாதிரி தான் நான் பௌத்தத்தை கூட வந்து சடங்கு சம்பிரதாயங்களுடன் கூடிய நடவடிக்கைகளை எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. பகவான் பௌத்தர், இது புத்தருடைய போதனைகள் நாம் எடுத்துக்கலாம். ஆனால் புத்த விகார் கட்டுறது, அப்புறம் அதுக்கு வந்து சடங்குகள் செய்கிறது, அதுக்கு விழா எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அது நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டு போய் சேர்க்குன்னு தெரியாது. அது பொலிட்டிக்கலாக மக்களை அணிதிரட்ட முடியாது. கலாச்சார ரீதியாக திரட்டுறவங்க அவங்க பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு கல்ச்சுரல் ஃபோர்ஸாக இருக்கிறவங்க வந்து பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது ஆர்எஸ்எஸ்காரங்க கையாளுறதுங்கிறது வேற. ஆர்எஸ்எஸ் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க, மக்களுடைய கலாச்சார உணர்வை பயன்படுத்திக்கிறாங்க, அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. மத உணர்வையும் கடவுள் நம்பிக்கையையும் பெரும்பான்மை சமூகத்துடைய உணர்வையும் அவங்களுடைய பிலீஃப், அதை வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் கெயினுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளால் பயன்படுத்த முடியாது. நாம் அதுக்குள்ளே அடி எடுத்து வச்சோம்னா வழிக்கு போயிடும். மதுரையில் வந்து தேவர் பூஜை, குரு பூஜை வரும்போது எல்லாம் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இமானுவேல் சேகரனுடைய நினைவுனால முளைப்பாரி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம இயக்கத்துக்காரங்க என்கிட்ட வந்து அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு நம்ம முளைப்பாரி எடுக்கணும்னாங்க. நான் கூடாதுன்ட்டேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கி 1000 பேர் முளைப்பாரி எடுத்திருப்பாங்க. அது அடுத்த வருஷத்தில் 2000 பேராக முளைப்பாரி ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பெண்கள் பங்கேற்கிற ஒரு 5000 பேர் பங்கேற்கக்கூடிய முளைப்பாரி எடுத்துகிட்டு வருவாங்க. அது குடும்ப ரீதியாக பெண்களை ஒருங்கிணைக்கிறது பயன்படும். ஆனால் அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வந்து அந்த மதம் சார்ந்த கலாச்சாரத்தோடு தான் கொண்டு போய் விடும். பொலிட்டிக்கலாக வர முடியாது. அம்பேத்கரை தெய்வமாக ஆக்கி பார்க்கக்கூடாது. அம்பேத்கர் ஒரு புரட்சியாளராக பார்க்கணும். அதுக்கு தான் நான் புரட்சியாளர் அம்பேத்கர்னு நான் சொல்கிறது. அந்த ஒரு சொல்ல கூட, அந்த காயின் பண்ணுறதுல கூட வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாபா சாஹிப்னு எல்லாரும் சொல்கிறோம், அது ஒரு வட சொல்.
பாபா சாஹிப்னா தந்தைன்னு தான் அர்த்தம். தந்தை பெரியார், வடமொழியில் பாபா சாஹிப் அம்பேத்கர். அதே நான் சொல்லலாம், எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலாம். ஆனால் அம்பேத்கரை வந்து ஒரு ஆன்மீக அடையாளமாக காட்டக்கூடாது, அவரை வந்து ஒரு அரசியல் வடிவமாக காட்டணும், ஒரு புரட்சிக்குரிய அடையாளமாக காட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப மைனூட்டாக அப்போவே பேசுவேன். நம்ம தோழர்கள் மத்தியில் முளைப்பாரி எடுக்கணும்னு பசங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமாக என்கிட்ட கேட்பாங்க. அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க ஆயிரக்கணக்கில் முளைப்பாரி எடுத்துகிட்டு வருவாங்க, பால் குடம் எடுத்துகிட்டு வந்து பால் ஊற்றுவாங்க. அந்த மாதிரியான கலாச்சாரம் வந்து அம்பேத்கருக்கு ஒரு காலத்திலும் வரக்கூடாது. அப்படி நம்ம வந்து அவரை ஒரு தெய்வமாக மாற்றக்கூடாது, அவரை வந்து ஒரு புரட்சிக்கான அடையாளமாக தான் வச்சுருக்கணும் அப்படின்னு. அதனால் ராமானுஜரை நம்ம கையில் எடுத்தோம்னா நிச்சயமாக அது ஒரு ஆன்மீக தளத்தில் அதை நோக்கி தான் நம்மளை இட்டுக்கிட்டு போகும். ஆனால் அவருடைய போதனைகளை நம்ம மேடையில் பேசலாம், அவருடைய கருத்துக்களை பேசலாம், அதில் எனக்கு உடன்பாடு. நிச்சயமாக அது வந்து சரியான கருத்து, அவருடைய கருத்து வந்து 100க்கு 100 அதில் நான் உடன்படுகிறேன். ராமானுஜர் ஆன்மீக தளத்தில் நின்ற ஒரு அம்பேத்கர். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், இதை விட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கர் பேசி அவர் பேசினார். அவர் ராமானுஜருக்கு பின்னால் தான் அம்பேத்கர். ராமானுஜருக்கு பின்னால் தான் அம்பேத்கர். எனக்கு அம்பேத்கர் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனால் ராமானுஜருக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? அவர் யாரை பார்த்து அந்த கருத்து சொல்றாரு? அவரே சொல்றாரு, சுயம்புவா சொல்றாரு. அதுதான் மனித நேயம்ங்கிறது. சாதி கூடாதுன்றார். அதனால அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில், அதை வந்து நான் அங்கீகரிப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் ஆன்மீக தளத்தில் அடி எடுத்து வைக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய தயக்கம் உண்டு. அதாவது அந்த கலாச்சாரத்தை நோக்கி நகர்றதில்ல. அது மாதிரி அம்பேத்கரை கூட நம்ம வந்து தெய்வமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து உள்ளவனா. ராமானுஜர் செய்த புரட்சியையும் சொல்லியிருக்காரு தலைவர். அதே போல அவரு பாண்டிச்சேரியில பேசினேன் என்று சொன்னார். என்னுடைய இது ராமானுஜருடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நான் பேச அந்த கேசட் கேட்டிருக்கிறேன். நான் அது தோழர் கொடுக்கறதுக்காக நான் கேட்டிருக்கிறேன். அதே போல ஆன்மீக உலகத்தின் அம்பேத்கர்ன்ட்டாரு. இதை விட வேற என்ன வேணும்? அப்படி இல்ல, அவர் சொல்ற 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆன்மீக உலகத்தின் அம்பேத்கர். இவர் 2 பேரும் சாதி ஒழிப்பு தான் பேசுறாங்க. புத்தரும் வந்து சாதி ஒழிப்புக்கான ஒரு அரசியலை தான் அவர் முன் வச்சிருக்கிறார். அவர் வந்து கடவுளை பற்றி சொல்லலை, வழிபாடு பற்றி சொல்லலை, சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி சொல்லலை, அந்த மாதிரியான ஒரு தத்துவத்துக்குள்ள அவர் போகலை. அவர் வந்து தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் தான் அவர் சொல்றாரு. அம்பேத்கர் வந்து கடவுளுங்கிற இடத்துல தம்மத்தை வைக்கிறாரு. தம்மம்னா அறம். நம்ம கடவுளை வந்து சிவன் வைக்கிற இடத்துல அவர் தம்மத்தை வைக்கிறாரு. நம்ம மகாவிஷ்ணுன்னு வைக்கிற இடத்துல அவர் தம்மத்தை வைக்கிறாரு. தம்மம்ங்கிறது அறம். அறத்தை நீ வணங்கினா போதும். சங்கம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்றோம். அது புத்தம்ங்கிறது அறிவு, புத்தி. தம்மம்ங்கிறது வந்து அறம். சங்கம்ங்கிறது அமைப்பு. அறிவே உன்னை போற்றுகிறேன், அறமே உன்னை போற்றுகிறேன், அமைப்பே உன்னை போற்றுகிறேன். அதுதான் பௌத்தம் சொல்லுது. இந்த 3 தான் உனக்கு முக்கியங்கிறது. புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம் புத்தி. புத்தம் புத்தி. புத்திங்கிறது தான் வந்து அறிவு. அறிவை வணங்கு, அறத்தை வணங்கு, அமைப்பை வணங்கு, அவங்கள்ட்ட சரண்டர் ஆகு. இதுதான் கௌதம புத்தருடைய போதனை. அப்படிதான் கௌதம புத்தரை நான் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரை தெய்வமாக்கி அவருக்கு மலர் தூவி அது சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சால் அது நம்ம வந்து அப்புறம் வேற மாதிரி போயிடும். நம்ம இந்த சமூக நீதியை பேச முடியாம போயிடும். கருத்தை, என்னுடைய உணர்வை நான் வெளிப்படுத்துறேன். நீங்க பெரிய விளக்கமே அதை என்ன சிக்கல்னு சொல்லி. அவர் ஆன்மீகம் கடந்த ஒரு தலைவர் ராமானுஜர். ஆன்மீக தலைவரா இல்ல, அவர் ஒரு சமுதாயத்தின் சோசியல் ரீஃபார்மர். ஆமா ஆமா இல்லையா? அந்த இடத்துல தான் நானே சொன்னேன். ஆமா. ஏன்னா இவருடைய இந்த மக்களினுடைய விடுதலைக்காக இன்றைக்கு அவர் போராடுகிறார். இவருக்கு முன்னாடி அம்பேத்கர் போடுகிறார். ஆனால் ஒரு காவி துணி கட்டிண்டு ஏதோ கடவுள் பூஜன் மட்டும் இல்லாமல் இந்த மனிதர்களையும் அந்த மானுட உணர்வுகளையும் அந்த உரிமைகளையும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் திங்க் பண்ணான்னா அந்த சிந்தனையினுடைய அதை பற்றி தான் பிரமிச்சு போய் நான் சொன்னேன். இல்லை சரி, 100% நான் உடன்படுறதுல. அந்த சிக்கலை இவ்வளவு டெஃபினிஷன், இவ்வளவு விளக்கம், பெரிய விளக்கம் அவர் சொன்னார். இது எப்படி போயிடும் அப்படின்றத சொல்றாரு அவர். இது எப்படி போயிடும் இதனுடைய, ஏனென்றால் உண்மைதான் அது. இப்ப புத்தர் சொன்ன கருத்தை விட இப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்றான், அதை ஒரு அவர்களுடைய தத்துவங்களை எடுப்பதற்கு பதிலாக அவர்களே வழிபடு கடவுளாக்கிடுறாங்க. வழிகாட்டினவனையெல்லாம் வழிபடு கடவுளாக்கிட்டான். அது கரெக்ட், நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது என்ன ஆகுன்னு சொன்னாக்க அவங்கள அதுல இருந்து டைலூட் பண்ணிடுது. இவங்க வந்து ஃபயரா நிக்க வேண்டியவங்க, இவங்க பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வரணும், ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும். அதிகாரம் வந்து ஆட்சி அதிகாரம் தான் வந்து ஒன்றை ஆளாக்குவதும் ஒன்றை அழிப்பதும். அதுதான்
வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க எந்த மதத்தை சொன்னாலும் அந்த மதத்தை மக்கள் பின்பற்றுவாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு கருத்தை சொன்னால், ஒரு மொழியை சொன்னால் அதை தான் மக்கள் பின்பற்றுவாங்க. அப்போது சமூக நீதியை பேசக்கூடியவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா சமத்துவம் வளரும். சமூக நீதியை பேசாதவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் சமத்துவம் வளராது. அவ்வளவுதான். ஆதனுக்கும் தலைவர் திருமா அவர்களுக்குமான அந்த பந்தத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க அப்பதான் வெளியே போயிருந்தீங்க. நீங்கள் வந்திருக்கீங்க இந்த விழாவுக்கு. எப்படி இந்த செஷனை அதாவது சரியா எங்களுக்கு முடிச்சு இப்போ கொடுத்தீங்க? சமீப காலமாக ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டு போனேன். இப்போ நான் அண்ணனோட இந்த மீட்டிங் பேசின பிறகு இதெல்லாம் யூடியூப்பில் இப்போ பார்க்குறாங்கல்ல, லட்சக்கணக்கான மக்களுக்கு போகுது. இது ஒரு எனக்கு நெஞ்சுக்கு நிறைந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. நான் கண்கலங்கிட்டேன். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நான் வந்துட்டுருக்கேன். வள்ளியூரில் ஏறினாங்க. திருக்குறுங்குடிக்கு போய் திருமங்கை ஆழ்வாருடைய திருவரசு இருக்குது. அவருடைய கார்த்திகைன்னு நான் அங்கே போயிட்டு வந்தேன். நமக்கெல்லாம் பர்த்டே மாதிரி ஆழ்வார் பர்த்டே. அது பேதைய நெஞ்சே என்றைய பெருமை அறிந்தலையோ ஏது பெருமை என்ற கன்றனில் ஓதுகின்றேன் வைத்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையனால் கான்னு நான் வணங்குற சூப்பர் ஸ்டார் அவர். அந்த 8ஆம் நூற்றாண்டில் திருமங்கை ஆழ்வார் அவர். அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். அதை எப்பயுமே வருஷம் நான் போயிடுவாங்க. நான் போயிட்டு வரேன். வள்ளியூர் வந்த உடனே திருநெல்வேலி பக்கத்தில் அது வரைக்கும் வரல. சீட்டில் ஐடி கார்டு காமிக்கும்போது அவர் பார்த்தேன். டிடிஆர் ஐடி கார்டெலாம் இருக்கட்டும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்தார். வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் ஃபங்க்ஷனில் பேசினதை காமிச்சிட்டு ஓன் கண்கலங்கிட்டார். அவர் கண்கலங்கினார். அவர் சொல்கிறார், ஒரு ரயில்வேல 33 அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் பேர் அசோக்குன்னு பேர். இங்கே வேளச்சேரியில் இருக்கார். தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். அவர் சொன்னதான், எனக்கு இந்த இனங்கன்னு அதெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆணாய் பிறக்கிறான், பெண்ணாய் பிறக்கிறான், பறையனா பிறக்கிறான். நான் இன்னும் கூட அப்துல் கதர் புத்தகத்தில் படித்த ஒன்று, குழந்தை பிறக்கிறது அது தொப்பியோடு பிறப்பதில்லை, குழந்தை பிறக்கிறது அது திருநூறோடு பிறப்பதில்லை, குழந்தை பிறக்கிறது அது சிலுவையோடு பிறப்பதில்லை, குழந்தை மனிதனாக பிறக்கிறதுன்னு எழுதினார் அவர். இதெல்லாம் உங்களுக்காகவே நீங்கள் படிச்சுன்னு இருந்திருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு கருத்தாலே தான் படித்தேன். அப்போ அந்த டிடிஆர் வந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி எங்கள் பொண்ணு சிஏ படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி 33 அவார்டு வாங்கியிருக்கேன். சின்ன சின்ன அவார்டு ரயில்வேல அந்த நன்னடத்தைக்காக, பிஹேவியருக்காக, என்னுடைய சர்வீஸ்க்காக. நீங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை எல்லாம் அதை உள்வாங்கிட்டு நீங்கள் பேசினதெல்லாம் எங்களை போன்ற மனிதர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நம்மளை பற்றி எல்லாம் சிந்திக்கிறதுக்கும் பேசுவதற்கும் இந்த மாதிரிலாம் இருக்காங்களேன்னு சொன்னும்போது நான் அப்போ தான் நினச்சேன், ஏதாவது ஒரு மனிதருடைய ஒருத்தருடைய ஆத்மா ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு நம்மளை ஒரு கடவுள் ஒரு காரணமாக படைச்சிருக்கான். அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இறைவனுடைய அருளால் அவர் நல்ல நீண்ட ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று அவர் என்ன நினைக்கிறாரோ எல்லாம் நினைக்கிறாரோ. ஏன்னா எல்லாருக்குமான எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் எல்லாருக்குமான தலைவனாக வரணும். அவர் அதிகாரத்தை நோக்கி போனால் அப்போ தான் இந்த மக்களுக்கெல்லாம் செய்ய முடியும். ஒரு 4 சீட்டு 6 சீட்டை வச்சுன்னு எத்தனை நாளை கஷ்டப்பட முடியும்? அவர் 10 பேருக்கு சீட்டு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது காலம்தான் கை கொடுக்க முடியும். நன்றிங்க. மதிப்பாக இருக்கும்போது ஒரு செய்தியை பதிவு பண்ணணும். இப்போ மும்பைக்கு போயிருந்தேன். நான் போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்குறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க நண்பர்கள். ரிசப்ஷனில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு 2 குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள், ஒரு 5-6 பேர். திடீர்னு என்கிட்ட ஓடி வந்து என் கையை பிடிச்சி குலுக்கிட்டு ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டவரா, சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னாரு. எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் என் ஒய்ஃப், சார் இவங்களாம் என் குடும்பம் சார், எல்லாரும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. எடுத்து முடிச்சுட்டு, சார் ஒரு கேட்கலாமா அப்படின்னாரு. சொல்லுங்கள். நான் கேட்டேன், நீங்கள் பெங்களூர் இது மும்பையா தமிழ்நாடுனா? நான் தமிழ்நாடு தான் சார், சும்மா நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்காக வந்திருக்கிறோம், நியூ இயர் ட்ரிப்புக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னாரு. அப்போ ஒன்று கேட்குறேன் சார் என்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. அவர் கேட்ட கேள்வி எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே என்ன ஒரு ஜெர்க் ஆகிட்டேன் ஒரு மாதிரி. சார் உங்களுக்கு பிராமின்ஸ்லாம் பிடிக்காதா சார் அப்படின்னாரு. ஏங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பிராமின் தான் அப்படின்னாரு. இப்போது அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள், அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு, ஆனால் என்னோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும், குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவர்கிட்ட மேலிட்டது பாரு. எவ்வளோ பெரிய கான்ட்ராடிக்ஷன் இருக்கு பாருங்க. அவருக்கு வந்து நான் வந்து பிராமின்ஸை வந்து பிராமணர்களுக்கு எதிரானவங்கிற மாதிரியான ஒரு கருத்து மைண்டுக்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் அவரோட படம் எடுத்துக்கணும், குடும்பத்தோட படம் எடுத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் என்னை கண்ட ஒரு விலகலை, ஒதுங்கி போகலை, வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தார். எனக்கு அப்போ தோணுச்சு, என்னங்க யாருங்க அப்படி சொன்னது, என் நம்பர் எடுத்துங்க,
அப்புறம் தொலைபேசியில் பேசுங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு. தப்பாக எடுத்துக்காதீங்க சார், கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னார். இது வந்து சிலர் திட்டமிட்டு பரப்புகிற ஒரு கருத்து. இப்போ பெரியாருக்கும் பிராமணர்களை வந்து பிடிக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்பேத்கர் வந்து பெரியாரும் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு முடிவெடுத்து நாம் இப்படி பேசுவோம்னு பேசலை. அம்பேத்கரும் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறார். நான் கூட வந்து என்கிட்ட முதல்ல சில தோழர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது அடிக்கடி பார்ப்பனியம்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் அம்பேத்கரியம் மார்க்சியம்னு தனிநபர் பேரில் சொல்கிறோம். இந்த கருத்தியில் ஏன் ஒரு சாதி அடையாளத்தோட சொல்லணும், ஏன் பார்ப்பனியும் சொல்லணும்? இது வந்து அந்த பார்ப்பனர்கள் மேலே ஒரு துவேஷத்தை அது வந்து உருவாக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். இது யாருக்கும் இதுக்கு வந்து பதில் சொல்லலை. பார்ப்பனின்னு ஒரு கோட்பாடு கிடையாது, அடையாளப்படுத்துகிறாங்க. அம்பேத்கரும் பெரியாரும் அடையாளப்படுத்துகிறாங்க. என்ன அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, இந்த கோட்பாட்டினால் இந்த கருத்தியலால் பார்ப்பனர்கள் நலன் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள மெசேஜ். அது எந்த கருத்தியல்? அதுதான் சனாதனம்னு சொல்கிறோம். இப்போ அம்பேத்கரும் சனாதனத்தை எதிர்க்கிறாரு, பெரியாரும் சனாதனத்தை எதிர்க்கிறாரு, ராமானுஜரும் சனாதனத்தை எதிர்க்கிறாரு. சாதி ஒழிகன்னா அதான் அர்த்தம். சனாதன எதிர்ப்பு இல்லைன்னாக்கா, அந்த சிந்தனை இல்லைன்னா சாதி ஒழியணும்னு யாரும் சிந்திக்க முடியாது. யார் சாதி வாழணும்னு நினைக்கிறானோ அவன் தான் வந்து சாதி பெருமை பேசுவான். அதை இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நண்பர்கள் வந்து குடிப்பெருமைங்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். அது சாதி பெருமைங்கிறது ஆபத்தானது தான், குடிப்பெருமையும் ஆபத்தானது தான். அது ஒழிக்கப்பட வேண்டும் நினைக்கிறவங்க வந்து சாதி பெருமை பேச முடியாது. இப்போ சனாதன எதிர்ப்புங்கிறது தான் அதுக்கு மையம், அதனுடைய கான்செப்ட், இந்த தீம். அது பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு. சனாதனங்கிற சொல்லுக்கு வந்து நிலையானதுன்னு தான் பொருள், அதில் வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. சனாதனம்ங்கிற சொல்லுக்கு பொருள். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். இப்போ பார்ப்பன சமூகத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் இல்லை. இந்த சமூகம் இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டதற்கு ஒரு கோட்பாடு காரணமாக இருக்குது. அந்த கோட்பாடு தான் சனாதனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நாம் பேசுகிறோம், அவ்வளவுதான். நான் புதுசாக எதையும் கண்டுபிடிச்சு பேசலை. ஆனால் அது வந்து எப்படி கருத்து போகுது அப்படின்னா, நம்ம பார்ப்பனர்களுக்கு எதிராக இருக்கிறோம், பிற சாதிகளுக்கு எதிராக இருக்கிறோம். நான் எந்த இடத்துலையும் சாதி பெருமை பேசினதே இல்லை. எனக்கு அது பிடிக்காது. என்ன முதல்ல தம்பி ஓடி வந்து என்னோட கட்சியில் சேரும்போது நான் தலித்திலே என்ன சமூக பிரிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மதுரையில் பல பேர் முயற்சி பண்ணாங்க, நேரடியாகவும் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன்ப்பா, என்ன சாதின்னு பார்த்து என்னோட பழகாதீங்க, நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டு உனக்கு பிடிச்சிருந்தா என்னோட பழகு. நான் பேசுகிற அரசியல் உனக்கு உடன்பாடு இருந்தால் என் கூட வா. இதை நான் சொன்னது 1991, 90. அப்போலாம் யாருக்கும் வெளி உலகத்துக்கு நான் அடையாளம் தெரியாது. தேர்தல் அரசியலுக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாத காலம் அப்போ நான் வந்து ஒரு சாதி உணர்வோடு வந்து என்கிட்ட பழகிறவனை நானும் உன் சாதின்னு அணைச்சிக்கல. நான் சொன்னேன், நீ சாதி அடிப்படையில் என்னை வந்து அணுகாத, நான் பேசுகிற அரசியலில் உடன்பாடு இருந்தால் வா, நம்ம லாங் ட்ராவல் பண்ணலாம். இல்லைன்னா நீ என்னை விட யாராவது ஒருத்தன் கலராக ஆள் வந்தானா அவன் பின்னால் போயிடுவேன் நாளைக்கு. அதனால் வந்து இப்படி நான் நகைச்சுவையாக இப்படி சொன்னேன். நான் அன்னையிலேருந்து இந்த நாள் வரையிலும் நான் எந்த சாதிக்கு பற்றுதல் அல்லது எந்த சாதிக்கும் வெறுப்புங்கிற அடிப்படையில் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட முறை இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி, தனியாக 10 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல கூட வந்து நம்ம ஆளு உங்க ஆளுன்னு நம்ம பேசுகிறதே கிடையாது. அந்த 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 வழக்கமே எனக்கு கிடையாது, அந்த எண்ணமே எனக்கு இல்லை. அப்படிங்கும்போது நான் எப்படி குறிப்பிட்ட பார்ப்பன சமூகத்துக்கு சாதி அடிப்படையிலான வெறுப்பு எங்கேருந்து வரும்? அப்படி இருந்தால் அது என்னைக்காவது ஒரு நாள், இப்போ 20 வருஷமாக நம்ம பழகி இருக்கிறோம், ஏதாவது ஒரு நாள் அது வெளிப்பட்டிருக்கும். அவர் கண்டுபிடிச்சிட்டு, அவருக்கு சாதாரண ஆள் இல்லை, மனிதர்களை படிக்கிறவர், அவர் பெரிய பெரிய ஆளுமைகளை சந்தித்தவர். இப்போ அந்த மும்பையில் அந்த குடும்பம் அந்த கேள்வியை நான் கேட்டபோது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். அதை நான் மதிப்பாக வச்சுக்கிட்டு சொல்லணும்னு தோணுச்சு. புது புத்தியில் பிராமணர்களுக்கு எதிரானவர் திருமா அப்படின்னு கட்டமைக்கப்பட்டதை உடைக்க இன்னும் 1000 மைப்பாக்கள் திருமா மேடையில் ஏற வேண்டும். அது நடக்கும். அதை என்கிட்ட நிறைய பேர் மைப்பாவை ஏன் கூப்பிடுறீங்க, அவர் இப்படியாச்சே அப்படியாச்சுன்னு சில பேர் என்கிட்ட அது மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஒரு மாதிரி கோபமாக கூட சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், அவர் என்னுடைய நண்பர், வந்து எந்த நிகழ்ச்சியும் ஒரு எங்கள் தோழர்கள் விரும்புகிறாங்க, அவர் வந்து பேசுவார், அவ்வளோதான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். இந்த மேடையை வந்து சிறப்பாக, அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன் அந்த டிடிஆர் இதுன்னு, அண்ணன் இன்னொன்று அண்ணன் எதிராக சொல்லுவார், அவர் நமக்கு முழு சுதந்திரம் கொடுப்பார். கருத்து சுதந்திரன்றது சும்மா இதை தான் பேசணுன்றதெல்லாம் கிடையாது. எல்லா மேடைகளையும் அப்படி நீங்கள் பேச முடியாது. நான் திருப்பி இங்கே வந்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் அதையும் சொல்லேன்னா,
இப்போ நாம் இங்கே வந்தால் மாற்று கருத்து உள்ளவனா எனக்கு என்ன தோன்றதோ பேசுகிறேன். அது எல்லா மேடையிலையும் பேச முடியாது, அது சாத்தியமே கிடையாது, சாத்தியம் இல்லை. நான் இன்னொன்று அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மீட்டிங்கில் தான் பேசினேன். பார்ப்பனர்களுக்கும் பறையர்களுக்கும் என்றைக்கும் பிரச்சனை கிடையாது. நான் ஒன்று சொன்னேன், அம்பேத்கர் பார்ப்பனர்கள் பார்ப்பனியத்தை பெரியார் எதிர்த்தாருன்னா, ஆனால் தமிழ்நாட்டில் 70-80 வருஷமாக என்ன தெரியுமா நடக்குது? பறையர்கள் மிகவும் அதிகமாக கஷ்டப்படுறது பார்ப்பனனால கஷ்டப்படல, ஆதிக்க இந்துக்களால் தான் பறையர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க தான் விடுறாங்க. அதுக்கு முதல்ல விடுதலை வேணும். அதையும் பேச வச்சார். அது உண்மை. நீங்கள் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கான், லட்சக்கணக்கான தொண்டர் இருக்கான். ஒரு 4 தனி தொகுதி, 2 சீட்டு, போஸ்ட் ஓட்டுறதுக்கு, கொடி பிடிக்கிறதுக்கு, ஊர் உலகத்துக்கு வரத்துக்கு நம்மள்கிட்ட இவங்க இருக்காங்க, இந்த பேக்கெட்டில் இவங்க இருக்காங்கன்றது இப்படி தானே நான் இருந்துகிட்ருக்கேன். இதுதானே நான் உண்மை. எவ்வளவு கசந்தாலும் இது தானே உண்மை. அதில் நான் அதை தான் நான் சொன்னேன். அந்த அந்த விடுதலை இப்போ ஒரு ஊவே சாமிநாதையர் இல்லைன்னா கரையானுக்கு போக மீதி தமிழ் எடுத்துன்னு வந்தார், கட்டவண்டியில் போனார். பாரதியார் பேசினார். எத்தனையோ பேர் எல்லாம் இருக்கான், ஜாதிகளை ஒழித்து எல்லாம் பண்ணியிருக்கான். அவெல்லாம் இதை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த இன விடுதலைக்காக வாழ்ந்தாங்க. அதனால தான் அவர் அண்ணன்ட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அவர் எளிமையாக இருக்கார், இனிமையாக இருக்கார், உண்மையாக இருக்கார், எல்லாருக்குமானவராக அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கார். அதை ஒன்று சொல்லிட்டு போகிற அவருக்காக இல்லை, நீ என்ன நினைச்சாலும் சரி, அதை அந்த முளைக்கிற விதையாக இருப்பதும் விருட்சமாக இருப்பதும் காலத்தின் கைகளில் இருக்கிறது. அவர் இந்த பூமியை வெடித்து விருட்சமாகிற விதையாக இங்கே வந்திருக்கிறார். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். உங்களை ஆதன் மேடையில் ஏற்றி அவரை வாழ்த்து செய்ததற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. எனக்கு இன்னும் ஒன்று என்னன்னா, ஐப்பா சொல்றதுல முக்கியமானது, சுதந்திரத்திலேயே மிக உயர்ந்த சுதந்திரம் கருத்து சுதந்திரம் தான். அது இப்போ நான் ஒரு கருத்தை சொல்றதுக்கும் அவர் அதுக்கு தடை போடுறதில்ல, அல்லது அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல. அதுதான் அந்த சுதந்திரத்தை மதிக்கிற உணர்வுங்கிறது. கருத்து சுதந்திரம்ங்கிறது ரொம்ப முதன்மையானது. அண்ணா இப்போதான் இவரை இந்த மேடையில் தனியாக பார்க்குறேன். இவரும் சவுக்கு சங்கரும் ரெட்டையர்களாக இருக்காம ஒரு வருஷமா எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் எங்கேயா ஒரு எலெக்ஷன் என்ன ஜெயிச்சிருவார் போல இருக்கு. இவர் மாதேஷ் பின் எடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. உண்மையிலேயே அவரோட கிராமத்தில் பழகிய நண்பர்கள், மனிதர்கள், அண்ணன் சொல்கிறவரை நான் பார்த்தேன். செலிபிரிட்டி இல்லாமல் அந்த மண்ணின் மைந்தர்கள் கூட வந்தவர்கள். அந்த ஆசிரியர் ராமலிங்கன் பேர் நேற்று பேப்பரை தெரிஞ்சு கிடக்கிறான். 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாத்தியார் அவருடைய வேலை சொல்கிறார், எல்லோரும் சொல்கிறாரு. சார் வளர்ந்த பிறகு எல்லாரும் மாறிடுவாங்க. எளிமையாக இருப்பதற்கே பல பேர், பல லட்சம் பேர் செலவு பண்ணுறாரு. திருமாட்டை பிடிச்சதுன்னா அவர் இயல்பிலேயே எளிமையாக இருக்கிறார். நன்றி, வணக்கம்.